இன்னும் கொஞ்ச நேரத்துல கவிதா ஷாக் ஆக போறாங்க. கண்டிப்பா அவர் வேற மாடல்ஸ் அரேஞ்ச் பண்ணி வர சொல்லிருப்பாரு. சார், மாடல்ஸ்லாம் வந்துட்டாங்களா? அவங்க செட்டுக்கு வந்து மேக்கப் போட்டு காஸ்டியூம்லாம் மாத்தி சாப்பிட்டு ரெடியாக லேட் ஆகிட போறாங்க. இப்போ வந்துருவாங்க சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி, ஓகே, நான் ஃப்ளோருக்குள்ள இருக்கேன். ஓகே சார். அத்தை, மாடல்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா அத்தை? திரு, காலையிலே மினோ மாடல்ஸை பிக்கப் பண்றதுக்கு ஏர்போர்ட் போயிட்டாரு. இப்போ வந்துருவாரு. கொஞ்சம் ஃபோன் பண்ணி எங்க இருக்காங்க என்னன்னு கேளுங்களேன். ஓகே திரு. இவர் என்ன மாடல்ஸ பத்தி இவங்க கிட்ட கேக்குறாரு? நான் போன்ல பேசினதெல்லாம் மறந்துட்டாரா? மினோ, இப்ப வாங்க, கரெக்டான டைம். திரு, நீ டென்ஷன் ஆகாத, நான் பேசிக்கிறேன். மினோ, உங்களை நம்பி தானே இவ்வளவு பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிருக்கோம். எதுக்குமே டென்ஷன் ஆக மாட்டான் திரு. அவனை போய் டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ தெரியாது. இன்னும் 5 நிமிஷத்துல அந்த மாடல்ஸ் இங்க வந்தாகணும். பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி நடிக்கிறாங்க? எனக்கு தெரிஞ்சு இவங்களும் அந்த ஆளும் சேர்ந்துதான் என்னமோ பண்ணிருக்காங்க. இதை இவருக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. இவர் வேற ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஷூட்டிங் ஏற்பாடு பண்ணிருக்காரு. அதான் அவரால் தாங்கிக்க முடியல. எனக்கு புரியுது திரு, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஷூட்டிங்கை நீ ஆர்கனைஸ் பண்ணிருக்க. அதான் உன்னால கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்க பதட்டப்பட்டா எந்த வேலையும் ஒழுங்கா நடக்காது. பதட்டப்படாதீங்க. திரு, நீ பதட்டப்படாம இரு திரு. நீ இப்படி பதட்டப்பட்டா ஒரு வேலையும் இங்க ஒழுங்கா நடக்காது. இப்படி irresponsible எல்லாரும் இருந்தா நான் எப்படி பதட்டப்படாம இருக்கிறது? மினோ, இப்ப அந்த மாடல்ஸ் எல்லாம் இங்க வந்து ஆகணும். அவங்க எவ்வளவு பேமெண்ட் கேட்டாலும் நான் தரேன். உடனே அவங்கள வர சொல்லுங்க. அவங்க போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அவங்கள ரீச் பண்ணவே முடியல. ஸ்விட்ச் ஆஃபா? அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு நம்ம எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அவங்க வரமாட்டாங்க. என்ன மினோ இது? ஒரு முக்கியமான வேலையை உங்ககிட்ட ஒப்படைச்சதுக்கு அசிங்கப்படுத்திட்டீங்க. ச்சே, முதல்ல இங்க இருந்து போங்க. திரு, இந்த வேலையை நானே பண்ணிருந்திருக்கணும். ச்சே. மும்பை மாடல்ஸ் ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆனதும் ஷூட்டிங் கிளம்பிட்டேன்னு உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்கல்ல. உனக்கு ஃபோன் பண்ணாங்களா இல்லையா? பண்ணிருக்கணும். ஒருவேளை அவங்களே ஃபோன் பண்ணலனாலும் மும்பை மாடல்ஸ்க்கு நீயே ஃபோன் பண்ணி ஷூட்டிங்க்கு கிளம்பிட்டீங்களான்னு கேட்டிருக்கணும். கேட்கல. சரி, நீ சொல்ற மாதிரி அவங்க போன் எல்லாமே சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோ. அதுக்காக ஏர்போர்ட்ல இருந்து வெறுங்கை வீசிட்டு இருக்கியா? இங்க ஷூட்டிங் நடந்தாகணும்ல. வேற ஒரு மாடல்ஸை ஃபிக்ஸ் பண்ணி நீ கூட்டிட்டு வந்திருக்கணும்ல. அது ஓ பொறுப்பு தானே. அதை ஏன் நீ பண்ணல? தெரியாம தான் கேக்குறேன். இந்த ஆபீஸ்ல நீ அப்படி என்ன வேலை பார்க்கற? சும்மா ஆபீஸ பராக் பார்க்கறதா உன்னோட வேலை நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும்டா. எனக்கு ஒரு டவுட். இந்த ஷூட்டிங் நடக்க கூடாதுன்னு ஆப்போசிட் காம்படிட்டர்ட்ட போய் அமௌண்ட வாங்கி ஆட்டே போட்டுட்டியோ? நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. மும்பை மாடல்ஸ் பணம் வாங்கிட்டு போயிட்டா மினோவால என்ன பண்ண முடியும்? நான் இவங்கிட்ட தானே கேள்வி கேட்கிறேன். நீ எதுக்கு ஏன் மேல டென்ஷன் ஆகுற?
இவன் இந்த கம்பெனில வேலை செய்யற ஆஃப்டர் ஆல் ஒரு சாதாரண வேலைக்காரன். ஏன் முன்னாடியே நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற? கவிதா, இவன் ஒழுங்கா வேலை செய்யலனா யாரு கேள்வி கேட்கணும்? நீ தான் கேள்வி கேட்கணும். நீ கேள்வி கேட்க மாட்டேன்ற, நான் கேள்வி கேட்டா அதுக்கும் நீ விட மாட்டேங்கிற. நீ இந்த மாதிரி என்கிட்ட பிஹேவ் பண்ணினா இதுக்கப்புறம் என்ன ஆபீஸ்ல பார்க்கும்போது எப்படி ரெஸ்பெக்ட் கொடுப்பா சொல்லு? உன் லிமிட்டை தாண்டி நீ போயிட்டு இருக்க. இவர் என்னோட ஃப்ரெண்ட், நான் சொல்லிதான் இந்த வேலைக்கு வந்தாரு. நீ இப்படியெல்லாம் இவர்கிட்ட பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இவன் இந்த ஆபீஸ்ல சேர்ந்ததுலயே எனக்கு ஏகப்பட்ட டவுட். எப்படியோ ஷூட்டிங்க நிப்பாட்டியாச்சு. இனிமே அவரால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு தானே நினைக்கிறீங்க? உண்மைய ஒத்துக்கோங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீங்க தானே. நீங்க நக்கலா சிரிக்கிறத பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஏன் உண்மையை ஒத்துக்க பயப்படுறீங்க? எனக்கு என்னடி உன்கிட்ட பயம்? ஆமாடி, நான் தான் செஞ்சேன். இப்ப என்ன அதுக்கு? இன்னும் நிறைய பண்ணுவேன். உன்னால என்ன பண்ணிட முடியும்? நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? உங்க அண்ணன் பையனுக்கு போய் இவ்ளோ கெடுதல் நினைக்கிற? அவர் உன் மேல அவ்ளோ பாசம் வச்சிருக்காரு. ஆனா நீ வாய் மூடு. அடிக்கடி ஒன்னு சொல்லுவியே, நான் இருக்கும்போது இந்த குடும்பத்துக்கு உங்களால எந்த கெடுதலும் செய்ய முடியாதுன்னு. பார்த்துட்டே இரு. உன் கண்ணு முன்னாடியே தீர்வையும் இந்த குடும்பத்தையும் அழிச்சு காட்டுறேன். ஏய், நீ தான் நடிக்கிற, உனக்கு பேரா நான் நடிக்கிறேன். That's it. என்ன திரு இப்படி ஒரு டிசிஷன் எடுத்திருக்க? ஏன் என் டெசிஷன்ல என்ன தப்பு? நீ ஆல்ரெடி காலேஜ்ல நடிச்சிருக்க, நானும் நடிச்சிருக்கேன். அப்புறம் என்ன? மத்ததெல்லாம் டைரக்டர் பார்த்து பாரு. விளையாடாத திரு, இட்ஸ் நாட் a joke. Hey, I'm serious திவ்யா. நீ கேட்டிய சொல்யூஷன் அது இதுதான். கொஞ்சம் மேல, கொஞ்சம் மேல. சார், ஒரு நிமிஷம் வாங்க சார். சார், ஷூட்டிங் எல்லாம் ரெடி பண்ணுங்க சார். நானும் திவ்யாவும் நடிக்கிறோம். டைரக்டர் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். சார், காஸ்டியூம்ல ரெடி பண்ண சொல்லுங்க சார். குயிக். ஓகே சார், ஓகே சார், ரெடி பண்ணிடுறேன். அவசரப்படாத திரு. திவ்யா, நான் உனக்கு பேரா நடிக்க போறேன். டாட்.